Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஆக்ட் 1978 இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்ட் 1978 2021ல கன்னடம்ல ரிலீஸ் ஆன ஒரு நல்ல சோஷியல் டிராமா மூவி. இம்பாக்ட்ஃபுல்லாவும் சூப்பராகவும் கிரைம் த்ரில்லர் டிராமா சஸ்பென்ஸ் லெவலுக்கு உங்களை மிரட்டி விட்டாங்களா பரமான்னு சொல்லி பயமுறுத்துற அளவுக்கு படத்தை நீட்டா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மூவி அமேசான் பிரைம்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. யாஞ்சனா ஷெட்டி தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காங்க. ஷார்ட் நேரம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு பிரெக்னன்ட் லேடி அப்பா கூட நார்மலா லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இல்லாம விடோவா இருக்காங்க. ஒரு நாள் எதிர்த்து அவங்க அப்பா மரத்துல இருந்து தவறுதலா விழுந்து அவரும் இறந்து போறாரு. அதுக்கு நஷ்டீட கவர்மெண்ட்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்காங்க. வெல்ஃபேர் கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க அந்த பணத்தை கொடுக்க விடாம ரொம்ப அலைய வர்றாங்க. ஒரு நாள் அவங்க தாத்தா கூட அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு பாம்பை கட்டிக்கிட்டு அந்த ஆபீஸையே ஹாஸ்டேஜஸா மாத்தி பணைய கைதிகளா புடிச்சு வச்சுட்டு கவர்மெண்ட் கிட்ட இவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்க, பாமோட இருக்க இவங்களோட டிமாண்ட் அவங்க ஏத்துக்கிட்டு அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நிறைவேற்றி வச்சாங்களா, என்ன நடந்துச்சுங்கிற ஒரு சர்வைவல் த்ரில்லர் டிராமா ஸ்டைல்ல மிரட்டி விட்டுருப்பாங்கன்னு தான் சொல்லுவேன். சொசைட்டி, கவர்மெண்ட், பொலிட்டீஷியன்ஸ் சொல்லி எல்லாருமே பலர்னு அரைகிற மாதிரியான இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜை திரும்ப ரீக்ரியேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. 2016ல தமிழ்ல ரிலீஸ் ஆன அருவி மூவி ஸ்டைல்ல தான் இந்த மூவியுமே கிரியேட் பண்ணி எடுத்திருக்காங்கிறது இந்த மூவி பார்க்க கண்டிப்பா உங்களாலையும் ஃபீல் பண்ண முடியும். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள சோஷியல் டிராமா இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. மீடியா எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தங்களை பத்தி டீட்டெயில் தெரியாம எப்படி கிழிச்சு தொங்க விட்டு நார் அடிக்கிறாங்கிறத தாண்டி பொலிட்டீஷியன்ஸ்க்கும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு மட்டும் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எப்படி பிளெக்சிபிள் ஆகுது, அதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாம கவர்மெண்ட் ஆபீஸ்ல சோத்த தின்னுட்டு தண்டமா வெட்டியா உட்கார்றதுனால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, பாதிப்படைகிறாங்க. காசு இல்லாதவங்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க வலியும் வேதனையும் போக்குறதுக்காக அவங்க கையில ஆயுதம் எடுத்தா என்ன ஆகும், இன்க்ளைன்டு ஜஸ்டிஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெயினை தான் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. எமோஷனல் டிராமா சர்வைவலோட நீட்டா இருந்துச்சு. அதை தாண்டி அதிரி புதிரியான சம்பவத்தை களத்துல இறங்குறதுக்காக பாம்பை கட்டிக்கிட்டு கன்னோட களத்துல ஒரு 80 வயசு தாத்தா கூட நிக்கும் போது இருக்கக்கூடிய பரபரப்பெல்லாம் இன்ட்ரோல்ல படத்தை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு செம்மையான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா படத்தையே 2 மணி நேரத்துக்குள்ள தான் நரேட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்ட் அலோனும் சூப்பரா இருந்துச்சு. உமன் சென்ட்ரிக் பிலிம்னா இதுதாண்டா படம்ங்கிற மாதிரியான தரமான சம்பவத்தை அழகா காட்டியிருக்காங்க. ரீமேக் எந்த லாங்குவேஜ்ல பண்ணாலும் பிளாக் பஸ்டர் ஆகுற அளவுக்கு செம்மையான கண்டென்ட்டையுமே ப்ராப்பரா நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன்ல கலக்கி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் படமே கிக் ஸ்டார்ட் ஆகும். பஞ்சமே இல்லாம பக்கம் பக்கமா பல வருஷம் கஷ்டப்பட்டதோட வலியும் வேதனையும் அவங்க கொட்டி தீக்கிறது எல்லாமே அழகா இருந்துச்சு. சிஸ்டம் சரியில்லைன்னு எவ்வளவுதான் குறை சொன்னாலும் சிஸ்டம் சரி பண்றதுக்காக யாரு களத்துல இறங்கினாலும் அவங்களுக்கு என்ன ஆகுங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஏன்னா கரப்ஷன் ஊழல்னு ஊறி போன ஊருக்குள்ள இந்தியன் தாத்தாவே திரும்ப வந்தாலும் திருத்த முடியாதுங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா சூப்பரா இம்பாக்ட்ஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. ரியலிஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மூவியோட மேஜரான ஹைலைட்டா இருந்துச்சு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா சப் ஸ்டோரிஸ்ல இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட், கண்டென்ட், கவர்மெண்ட் ஆபீஸ்ல லஞ்சம் வாங்காம இவ்வளவு நாள் நான் நேர்மையா தானே இருந்தேன்னு கேட்கறவனுக்கு அவனுக்கு ஒரு பதிலடி கேள்வி கொடுக்கறதுல இருந்துன்னு சொல்லி நிறைய விஷயத்த சர்காஸ்டிக்கா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பொலிட்டிக்கல் சட்டையர் டிராமா ஸ்டைல்ல நிறைய விஷயத்த கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் அண்ட் கொஸ்டினா நிறைய உங்களுக்கும் விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுக்கு பதில் தெரிஞ்சா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. லாஜிக் ரீசனுக்கு தாண்டி ரியலிஸ்டிக்கா இல்லங்கிறதையும் தாண்டி ஒரு பிரெக்னன்ட் உமல் அவ்வளவு ஸ்ட்ரகனுக்கு நடுவுல அவங்களோட வீக்னஸ் யாருக்கிட்டையும் காட்டிக்க கூடாதுன்னு பாத்ரூம்ல உட்காந்து அழுந்தாலும் அவங்களோட கொள்கையும் தியாகத்தையும் முன்னிறுத்தி அவங்க பண்ணக்கூடிய சம்பவத்தை தான் இந்த படமாவே காமிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த சொசைட்டி மேல இருக்கக்கூடிய கோவத்தை அழகா கிரியேட்டிவிட்டியோட காமிச்சிருந்தாங்க. ஒரு நாள் ஒரு சின்ன வேலைக்காக, ஒரு சின்ன எரர் கரெக்ஷனுக்காக கவர்மெண்ட் ஆபீஸ் போனாலும் ஒரு வாரம் எப்படி அலைய விடுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆப்படிக்கிற மாதிரியான நிறைய விஷயத்த கிரியேட்டிவா காட்டுறேன்னு சொல்லி காமெடி பண்ணி பொலிட்டிக்கல் சட்டையர் டிராமாங்கிற பேர்ல நிறைய பேரோட சட்டையை கிழிச்சு காமிச்சிருந்தாங்க. அமேசான் பிரைம்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ஒரு நல்ல மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆக்ட் 1978 மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 7.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.